ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பிரெட் சில்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்கிறத இப்போ நான் சொல்லிடுறேன். ப்ரெட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, நான் ஒரு பச்சை மிளகாவும் ஒரு காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். கார்னிஷிங்காக கொத்தமல்லி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன். தக்காளி பொடியாக கட் பண்ணது, வெங்காயம் பொடியாக கட் பண்ணது வச்சுருக்கேன். எண்ணெய், கடுகு, இதெல்லாம் தான் எனக்கு தேவையானது. ப்ரெட்டை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி பீசஸாக கட் பண்ணி வைக்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். மிளகாய் வட்டி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு கட் பண்ணி நம்ம இது பண்ணி வச்சது இடித்து வச்சதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஆனியன் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கணும். ஆனியன் நல்லா வதங்கினா தான் இந்த டிஷ் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிறோம். இப்போ நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கணும். ஆனியன் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். நமக்கு இப்போ இந்த கிளாஸ் இது வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் போதும். நம்ம தக்காளி போட்டு வதக்கிடலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் இப்போ இந்த தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா இந்த மசாலா வந்து அப்படியே சுருண்டு வர அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து இதை நான் வதக்கிக்கிறேன். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இந்த பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது இந்த மசாலா இதில் நல்லா போட்டாகணும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் எக்கு கூட தனியாக இது பண்ணி பொரியல் மாதிரி பண்ணி அதை கூட இதில் சேர்த்துக்கலாம். இல்லை இதிலே கூட இப்படி நடுவில் வச்சுட்டு இதில் எக்கு இது பண்ணி சேர்த்துக்கலாம். பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். இந்த இதில் நல்லாயிருக்கும். இந்த மசாலா வந்து எல்லா ப்ரெட்லேயும் நல்லா கோட் ஆகணும். இப்போ இந்த மசாலா நல்லா எல்லாத்துலேயும் கோட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ வந்து ப்ரெட்டை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி இதில் சேர்க்குறா இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக துருவின பன்னீர் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ அதை நம்ம நிறுத்திடலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் தூவிக்கலாம். கலந்து விட வேண்டியதான். இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இந்த பிரெட் சில்லி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நம்ம வந்து சிக்கன் பீசஸ் வந்து வேக வச்சு கூட இதில் சேர்த்துக்கலாம். எக்கு, சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் இருந்தால் காலிஃப்ளவர் கூட இதில் போடலாம். கோஸ் போடலாம். இந்த மாதிரி வேறு என்ன வெஜிடபிள்லாம் போடலாம்னா கேரட் போடலாம். இந்த மாதிரி இங்கிலீஷ் வெஜிடபிள் ப்ளஸ் இந்த சிக்கன், எக்கு இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். நான் பன்னீர் போட்டு நீங்கள் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேப்சிகம் கூட போடலாம். போட்டு இதில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும், சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.